தெலங்கானா தனி மாநில விவகாரத்தால் பார்லிமென்டின் இரு சபைகளும் செவ்வாயன்றும் முடங்கின. தெலங்கானா தனி மாநில மசோதா கடந்த வியாழனன்று வரலாறு காணாத அமளிக்கிடையே தாக்கலானது. மசோதாவை செவ்வாயன்று விவாதத்துக்கு எடுத்து நிறைவேற்ற திட்டமிட்ட காங்கிரஸ் தன் கட்சி உறுப்பினர்களை தவறாமல் ஆஜராகும்படி திங்களன்று கொறடா உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் தெலங்கானா மசோதா மீது விரிவான விவாதம் நடத்த வேண்டுமென பாரதிய ஜனதா, மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்துகின்றன. இந்த பரபரப்பான சூழலில் செவ்வாயன்று காலை லோக்சபா கூடியதும் சீமாந்திராவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தினர். மார்க்சிஸ்ட் எம்பிக்கள் சபையின் மையப்பகுதிக்கு சென்று தனி தெலங்கானாவை எதிர்த்து கோஷமிட்டனர். அதிமுக, திமுக உறுப்பினர்கள் இலங்கை தமிழர் பிரச்சினை, தமிழ் மீனவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக கோஷமிட்டனர். இதனால் சபையை 12 மணி வரைக்கும் ஒத்திவைப்பதாக சபாநாயகர் மீராகுமார் அறிவித்தார். மீண்டும் சபை கூடிய போதும் பல்வேறு பிரச்சினைகளுடன் பல்வேறு கட்சியினர் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். அமளியை பொருட்படுத்தாத உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே தெலங்கானா மசோதாவை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வதாக கூறினார். இதனிடையே தெலங்கானாவைச் சேர்ந்த எம்பிக்கள் மசோதாவை உடனே நிறைவேற்றும்படி சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு கோஷமிட்டதால் கூச்சல் குழப்பம் அதிகரித்தது. இதனால் அடுத்தடுத்து லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல காலை 11 மணிக்கு ராஜ்யசபா கூடிய போது தெலங்கானா தமிழ் மீனவர் பிரச்சினை, இலங்கை தமிழர் விவகாரம் போன்ற பிரச்சினைகளை எழுப்பி ஆந்திர மற்றும் தமிழக எம்பிக்கள் சபைத் தலைவரின் இருக்கையை முற்றுகையிட்டனர். இதனால் சபையை 12 மணி வரைக்கும் சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி ஒத்திவைத்தார். மீண்டும் துணைத் தலைவர் PJ குரியன் தலைமையில் சபை கூடிய போதும் இதே பிரச்சினைகளால் அமைதியற்ற சூழலே நிலவியதால் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது.